ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மாமனாருடைய 13வது வருஷத்து நினைவு. அவங்க இறந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷமாக நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். இங்கே வெறும் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு படுத்து பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு கிளாஸில் கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஏன்னா காலையிலே இருந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அங்கே சீக்கிரமாக போனால் தான் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜாக சமைப்பாங்க. அதனால் அங்கே சீக்கிரம் போகணும். போய் சாமி கும்பிட்டு அங்கே கிளம்பியாச்சு. அங்கே என்னென்ன சமைச்சு நான் சொல்கிறேன். மீன் குழம்பு வச்சுருந்தோம். ஏன்னா நாங்கள் எப்பயுமே நான்வெஜ் தான் சமைப்போம். அதனால் சிக்கன் 65, முட்டை, எறா தொக்கு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸும் பண்ணியிருந்தோம். பிரியாணி செஞ்சுருந்தோம். பிரியாணி தம் போட்டதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவங்க இறந்த 13 வருஷமாக நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சமைச்சு தான் சாமி கும்பிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அன்றைக்கி ஒரு நாள் அதை தான் வைப்பாங்க. அப்புறம் அத்தை என்ன பண்ணாங்க, மாமா படத்தை துடைச்சிட்டு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சிருந்தாங்களா அது எல்லாத்தையும் இலையில வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம். மாம்பழம், வாழைப்பழம், ஸ்வீட் வச்சுருந்தோம். அவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதை வச்சு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சோம். நாங்கள் எப்போயுமே இப்படி தான் சாமி கும்பிடுவோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் கமெண்டில் சொல்லுங்கள். காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.